போகி அன்றைக்கி வந்து நான் எப்போ போல் சாப்பாடு போட போனேன். சாப்பாடு போட போனால் ஒரு இடம் அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்காக சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து கோடுகள் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல குழந்தைகளும் பெரியவங்களும் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தது நம்மளோட செல்ல பிள்ளைகள் தான். அங்கே வந்து அவங்க வந்து அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். ஸோ அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அடுத்த நாள் வந்து பொங்கல். அந்த பொங்கல் வந்து ஊரே கொண்டாடுற அந்த நாள். அன்றைக்கி அங்கே வந்து பொங்கல் விழா நடக்குது. நமக்கும் வந்து தினம் பொங்கல் தான், தினம் பொங்கல் தான். ஒரு 25 கிலோ அரிசி போட்டு ஒரு 25 கிலோ கறி போட்டு அவ்வளோ பெருசு சமைச்சு அவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்னா நமக்கு வந்து தினமே பண்டிகை தான். அதனால் வந்து அதுக்காக வருத்தப்படுறதில்ல. ஆனால் மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கும்போது நம்மளோட வேலை வந்து தினம் இவங்களோடவே ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அப்போ அந்த பொங்கல் பண்டிகை வந்து இவங்களோட வந்து அந்த இடத்துல அவங்க மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே இடத்துல அவங்களுக்கு வந்து எப்பவும் போல் அந்த சாப்பாடு கொடுத்தேன். அடுத்த இடத்துக்கு கொண்டு போனால் வேறு நாய்களோட சண்டை வரும். அதனால் வந்து அதே இடத்துல ஒரு ஓரமாக வச்சு நான் சாப்பாடு கொடுத்தேன். அவங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இந்த சாப்பாடு கொடுக்குற பகுதியில் இருக்கிற புள்ளிராஜா அவனுக்கு வந்து திடீர்னு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் வந்து கழுத்துக்கிட்ட பெருசாக ஒரு ஓட்டை விழுந்து மேகட்ஸ் வந்துருச்சு. அவருக்கு ஒரு மாத்திரை போட்டு அவனுக்கு வைத்தியம் பண்ணி அவன் குணமாயிட்டான். நீங்களும் உணவளிக்க உதவலாம்.